அடிக்கிற காத்துக்கு காத்தாடி மின்னல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தென்னந்தோப்புல 15 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு கடையில 40 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சொந்தக்காரங்கிட்ட தான் தோட்டம் இருக்கு, நம்ம எதுக்கு கடையில போய் இளநீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க தென்னந்தோப்புக்கு வந்திருந்தோம். தோப்பு ஃபுல்லா பெரிய பெரிய மரமா இருக்கிறதுனால ஒரு சின்ன மரத்தை தேடி பிடிக்க ரொம்ப டைம் ஆயிருச்சு. சின்ன மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்புல கத்தியை கட்டி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை இளநியும் பறிச்சுக்கிட்டோம். கீழே பறிச்சுப்பட்ட இளநியை என் பொண்ணால தூக்க முடியல, இருந்தாலும் நான் தான் தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டு என் பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வெக்கேஷன் ஊருக்கு வரும்போது நம்ம கடையில போய் ஒரு 2 இளநீ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போயிட்டு நம்மளே மரத்துல இருக்க காயை பறிச்சு அதை வெட்டி நம்ம குழந்தைய கொடுத்துட்டு நம்மளும் ஒரு இளநியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இளநியை வெட்டி உள்ள இருக்க வழுக்கையை சாப்பிடும் போது அதுல இருக்க ஒரு சந்தோஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம வெளிநாட்டில் இருக்க போற 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த நினைவுகள் தான் நம்ம மனசுல நம்மளோட குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழியை வந்து மறக்க வைக்கும். நாங்க குடிக்கிற இந்த செவ்வளநீ குழந்தைங்களுக்கும் உடல் நல செல்லவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.